உங்கள் விஜய். விஷத்தை குடிச்சிட்டோம் போல இருக்குமா? ஹலோ டாக்டர் சார், டாக்டர் சார், நான் சேது பேசுறேன் சார். என் தம்பி விஷம் குடிச்சிட்டான் சார். வீட்டில் தான் சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார், சீக்கிரம் சார். ஹலோ. யோ, உன் பொண்ணால என் தம்பி விஷம் குடிச்சிட்டாயா? என்ன? மாப்பிள்ளை விஷம் குடிச்சிட்டாரா? அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு மொத்த குடும்பத்தையும் கொளுத்திடுவேன் நானு. என்னங்க என்னங்க சொல்றீங்க? மாப்பிள்ளை விஷம் குடிச்சிட்டாரா? டேய் ராமநாதா, என்னடா சொல்ற? ஆமாமா, நம்ம தலையெழுத்து. என்ன பண்றதுனே தெரியல. வா சின்னவனே. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, பதட்டப்படாதீங்க. ஊத்து பாரு, நல்லா ஊத்து. உள்ள ஊத்து. சின்னவனே. ஊத்திட்டே இருங்க. எங்க மாப்பிள்ளை இப்படி பண்றாரு? காவியா வேற எங்க போனான்னு தெரியல. என்னங்க, அரவிந்த் போன் பண்ணி சொல்லிடுங்களேன். இரு மீனாட்சி, என்ன எதுன்னு தெரியாம எப்படி அவனுக்கு போன் பண்றது? அவன் பதறி அடிச்சுட்டு வந்துருவான். என்ன எதுன்னு பார்த்துட்டு அப்புறமா போன் பண்ணலாம். கொண்டு போங்க. இந்தா, இதை கொண்டு போ. நல்ல வேலை, கரெக்ட் எதுக்கு ஃபோன் பண்ணீங்க. இந்தாங்கம்மா. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைம்மா,
பாய்சன்லாம் எடுத்தாச்சு. கொஞ்சம் மயக்கமாக இருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஏதாவது அவசரமாக இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. வரேன் தம்பி. சரிங்க டாக்டர், கொடுமா. சின்னவனே, மாப்பிள்ள மாப்பிள 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 மாப்பிள்ளைக்கு எப்படி இருக்குமா? உங்களை யார் இங்க வர சொன்னா? எதுக்கு வந்தீங்க? என் மாமா உயிரோட இருக்கானா செத்து போயிட்டானான்னு பார்க்க வந்தீங்களா? சமந்தியம்மா, என்ன பேசுறீங்க நீங்க? யோ, நீ பேசாதே. வாய திறந்த உன்னை நான் அடிச்சே கொன்றுவேன். தம்பி, என்னப்பா பேசுற? ரெண்டு பேருமே பேசாதீங்க. ஒரு அடங்காப்பிடாரிய மகளா பெத்து என் மவனுக்கு கட்டி வச்சு என் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்க. இப்படி அபாண்டமா வார்த்தைகளை கொட்டாதீங்க. இது பாருங்க சமந்தியம்மா, வீணா என் பொண்ணு மேல பழி போடாதீங்க. அவ எங்க மகளா பிறந்தது நாங்க செஞ்ச புண்ணியம். நீங்க அவன் மேல கொலகாரின்னு சொல்லி ஜெயில தள்ளினதுக்கு அப்புறமும் என் பொண்ணு அமைதியா தான் இருந்தா. யோ, உன் பொண்ணாலதான் என் தம்பி விஷத்தை குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கான். இந்த வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு உன் பொண்ணு எங்கேயா ஊர் சுத்த போனா? என் பொண்ணு காவியா கண்டிப்பா வருவா. அவ எங்க குடும்பத்துல பிறந்த மகாலட்சுமி. எங்க போய் தொலைஞ்சா உங்க வீட்டு மகாலட்சுமி? ஓடி போச்சா இல்ல ரயில்ல விழுந்து செத்து போச்சா? சம்பந்தியம்மா, வாய் அடக்கி பேசுங்க, வார்த்தைகளை கொட்டாதீங்க. யோ, வெளியே போயா. சேது, மரியாதை கொடுத்து பேசு. உனக்கெல்லாம் என்னையா மரியாதை? வெளியே போயா. வேணாயா. மீனாட்சி, கொலகார குடும்பம், இவங்கிட்ட எல்லாம் என்ன பேச்சு? வா போலாம். யோ, இப்ப நீ என்ன சொன்ன? ஐயா வேணாயா. ஏய், அல்லறே, என்ன சொன்ன? யாரை பார்த்து உலகார குடும்பம்னு சொன்ன? நீ பாத்தியா? ஏய், ஒரு பொம்பளையாச்சே பாக்குறேன். வெளியே போயா. வெளியே போயா. போயா வெளியே. வாயை திறக்காத. ஒரு பொம்பளையாச்சே பாக்குறேன். போ. வேண்டாம். விடுப்பா, ஒரு விடு. வெளியே போயா. போயா. டேய், வெளியே போயா. வேணாப்பா, சொன்ன கேளு. போயா வெளியே. இனி இந்த வீட்டுக்குள்ள மாப்பிள்ள சம்மந்தின்னு சொல்லிட்டு உள்ள வந்தீங்க, ஒண்ணே போட்டுருவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொஞ்சம் கூட சம்மந்திங்கிற மரியாதை இல்லாம கை நீட்டிட்டான் அந்த ராஸ்கல். அவனை சும்மா விடக்கூடாதுங்க. இப்பவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை உள்ள தள்ளணும். இப்ப நாம அவனை சும்மா விட்டோம்னா இன்னைக்கு கை நீட்டினவன் நாளைக்கு என்ன வேணும்னாலும் பண்ணுவான். என்ன நெஞ்சாழ்த்தம் இருந்தா ஏன் முன்னாலே உங்க மேல கைய வச்சிருப்பான். அவனை கம்ப்ளைண்ட் பண்ண உள்ள தள்ளி ஆகணுங்க. அப்பதான் என் மனசு ஆறும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மீனாட்சி. போலீஸ் கீலீஸ்லாம் போனா நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம். ஏற்கனவே காவியா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்னு ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. வேண்டாம், விட்டுரு மீனாட்சி. வீடு வந்துருச்சு மீனாட்சி, யாருக்கு தெரிய வேண்டாம். மீனாட்சி, இந்த விஷயம் வீட்டில் யாருக்கு தெரிய வேண்டாம். குறிப்பாக அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்ச ரொம்ப கோவப்படுவாங்க. அப்புறம் சமாதானப்படுத்த சிரமமாயிரும். பார்த்துக்க. ராமநாதா, மாப்பிள்ளைக்கு எப்படி பாருக்கு? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? ஒண்ணும் இல்லத்த, பொழைச்சுக்கிட்டாரு. காவி அங்க வந்துட்டாளா? இல்ல, வரவும் இல்ல.
போனும் பண்ணல. என்னது வரலையா? அப்ப காவியா எங்க போனா? நம்ம கிட்ட சொல்லிக்காம கொள்ளாம எங்கேயும் போக மாட்டாள. அப்பா கிட்ட கேட்காம எந்த முடிவையும் எடுக்க மாட்டாளம்மா. டேய், என்ன ரமணாதா பண்றது சொல்லு. இப்படி அமைதியா இருந்தா எப்படிரா? என்ன பண்றதுன்னு சொல்லு. ஏதாவது பதில் பேசுறா. என்ன மீனாட்சி, நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவன் பாட்டுக்கு போறான். நீயாவது ஏதாவது சொல்லு. வாயை திறந்து சொல்லேம்மா. என்னாச்சு மீனாட்சி? எதுக்காக அழற? காவியாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? எதுக்கு அழுகுற? என்ன ஏதுன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். அத்தை, பேசிட்டு இருக்கும் போது அந்த சேது பையன் அவரை கை நீட்டி அடிச்சிட்டா அத்தை. நம்ம காவியாவை கல்யாணம் பண்ணதுனால தான் தனுஷ் விஷத்தை குடிச்சிட்டாராம். அதான் அவங்க அம்மா ஆண்டாலும் சாக பார்த்தாங்களாம். இப்படி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி பழி போட பார்த்தாங்க. எதிர்த்து என்னன்னு கேட்டவர அந்த பையன் சேது அடிச்சிட்டான் அத்தை. என் பிள்ளைய அடிச்சிட்டானா அவன? டேய் ராமநாதா, ராமநாதா, உன்னை அடிச்சவனை சும்மாவா விட்ட? அவன் கைய உடைச்சு அடுப்புல வைக்க வேண்டாம். அம்மா அந்த சேதுவை நான் சும்மா விட மாட்டேன்டா. ரெண்டுல ஒண்ணு பாத்துடுறேன். அம்மா விடுமா. நம்ம பொண்ணு காவியாவை காணோம். அதுவும் இல்லாம கல்யாணமான காலத்துல இருந்து நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல சண்டையும் சச்சரவுமாவே இருக்கு. போதுமா, ஏற்கனவே பட்ட அவமானம் போதும். டேய் அரவிந்த், தனுஷ பாக்க போன இடத்துல சேது உங்க அப்பாவை அடிச்சிட்டான்டா. ஏண்டா பெத்த தகப்பன அடிச்சிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் குத்துக்கலாட்ட நின்னுட்டு இருக்க. என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? நான் இப்ப தனுஷ பாத்துட்டு தான் வரேன். இவருக்கு ஏன் அதிக பிரசித்தனம்? என் மாப்பிள்ளை குடும்பத்தை கொலகார குடும்பம்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் கோவம் வந்து கை நீட்டி இருக்காங்க. பேசாம போய் பார்த்துட்டு வர வேண்டியது தானே. அவங்களே மகன் விஷம் குடிச்சிட்டானேன்னு வேதனையில் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் இப்படி பேசினா அதான் கோவம் வந்து அடிச்சிருக்காங்க. டேய், என்ன சொன்ன? என்னடா சொன்ன ராஸ்கல்? உன் மாமியார் வீட்டை தலையில தூக்கி வச்சு ஆடுறியா? இத்தனை வருஷம் உன்னை வளர்த்து ஆளாக்குன அப்பா உன் கண்ணுக்கு தெரியல. இது பாருமா, என்ன அடிக்கிறது முக்கியம் இல்ல. முதல்ல உன் செல்ல பொண்ணு காவியா எங்க? அவளை அடிச்சு வளர்த்திருந்தா இந்த மாதிரி போயிருப்பாளா? என்னடா சொன்ன? என் பொண்ணு அப்படியே சொல்றேன். டேய், என் பொண்ணு அப்படி வளர்க்கலடா. அப்போ அங்க போயிருக்கணும், இல்ல இங்க வந்திருக்கணும். அப்ப எங்க போனா? 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? உங்க வளர்ப்பு சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. பெருசா பேசுறீங்க. பாத்தீங்களாங்க அவன் என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு. கூட பிறந்த தங்கச்சிய வாய் கூசாம பேசிட்டு போறான். அவன் கிடக்குறான் மீனாட்சி. அவனுக்கு புத்தி கெட்டு போச்சு. ஹலோ ஹலோ, நான் காவியாவோட பாட்டி பேசுறேன். யார் பேசுறது? நான் வள்ளி பேசுறேன். வள்ளியா? சேது இருக்கானா? இருக்கார் பாட்டி. நான் கொஞ்சம் பேசணும், கூப்பிடுறியாமா? சரிங்க பாட்டி. ஐயா, என்ன? உங்களை காவியா அம்மாவோட பாட்டி போன்ல கூப்பிடுறாங்க. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? காவியா பாட்டியா? அந்த கிழவி எதுக்கு என்கிட்ட பேசணும்? தெரியலங்கய்யா. தெரியலையா? சரி போ. ஹலோ, நான் சேது பேசுறேன். தம்பி, எங்க வீட்ல யாரும் இல்ல. நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. எனக்கும் காவியாவுக்கும் மனசுக்குள்ள விரோதம் இருக்கு. உன் வீட்ல உனக்கு எப்படி காவியாவை பிடிக்காதோ, இந்த வீட்ல எனக்கும் காவியாவை பிடிக்காது. உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரலையாம்ல? ஆமா பாட்டி, இங்க அவ வராம வேற எங்கேயோ போயிட்டா. சேது, நான் வயசுல மூத்தவ சொல்றேன், கேட்டுக்க. அந்த திமிர் பிடிச்ச காவியா எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கா. என்னது? காவியா அங்கதான் இருக்காளா? என்ன சொல்றீங்க பாட்டி? ஆமையா, தனுசு கூப்பிட்டா காவியா வரமாட்டா. நீ மட்டும் இங்க வந்து மிரட்டினேன்னு வையே, பயந்து உன் கூட வந்துருவா. உடனே கிளம்பி வரியா? சரி சரி வைங்க, நான் உடனே வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
என்ன பாட்டி எங்க அவ? உள்ளதான் இருக்கா, நீ எதுவும் பேசாம இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். ம். ஆ. கதவை பூட்டிட்டு எங்க போறாங்க? ம்? ஒருவேளை ரூமுக்குள்ள இருப்பாளோ? ஆ. யாரு? யாரா நீங்க? ஏன்டா அடிக்கிறீங்க? டேய், வேண்டாம்டா, சொன்னா கேளுங்கடா. டேய், யாரா? அடிக்காதீங்கடா. யாரா நீங்க? எதுக்குடா அடிச்சீங்க? யாருடாவா? நான் தாண்டா அடிக்க சொன்னேன். கிளம்பி. நான் தாண்டா அடிக்க சொன்னேன். ஏய். நான் தான் அடிக்க ஏய். சொன்னேன். வாய மூடுறா. என் புள்ள மேலயா கைய வைக்கிற? இனிமே இந்த மாதிரி வேலை பண்ண உன் தோலை உரிச்சு போடுவார் ராஸ்கல். எழுந்துடுறா முதல்ல. எழுந்துடுறா. வேண்டாம். எழுந்துடுறா. எழுந்துடுறா. என்னடா என்னடா முறைக்கிற? என்ன முறைக்கிற? போய் உன் ஆத்தா கிட்ட சொல்லு. நானும் ரவுடி தான். உன் ஆத்தா மட்டும் ரவுடி இல்ல. போடா. முறைக்கிறான். மூஞ்சிய பாரு அவனுக்கு. மச்சான், எப்போ நீங்க மச்சான்? மச்சான், என்ன பாட்டி மச்சான் வந்துட்டு போறாரு? ஆமாடா, உன் மச்சான் வந்து நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு போறாரு. என்ன பாக்குற? என் புள்ளைய அடிச்சவன சும்மா விடுவானா? அதனாலதான் அவனை வீட்டுக்கு வர வச்சு ஆளை வச்சு 4 சாத்தி அனுப்பிட்டேன். என்ன? இனிமே அவன் இந்த ஜென்மத்துக்கு இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டான். ஏன் பாட்டி இப்படி பண்ணீங்க? சம்பந்திக்குள்ள சண்டை வர்றது சகஜம். சமாதானமாயிட்டு போறோம். அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா? அத்தை என்னாச்சு? என்னாச்சு? கையில என்ன விளக்கு மாத்த வச்சிருக்கீங்க? பா, பாருங்கப்பா, உங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. என்னம்மா? சேது மச்சான போன் போட்டு வர வச்சு ஆளை வச்சு அடிச்சிருக்காங்க. நான் அவரோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிருக்கேன். நாளைக்கு அவர் மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா? அம்மா, அவன் அடிச்சதை நானே மறந்துட்டேன். ஏம்மா இப்படி எல்லாம் பண்றீங்க? நீ மறக்கலாம்டா, ஆனா என்னால எப்படி மறக்க முடியும்? என் புள்ளைய அடிச்சவன நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அவனா கண்டு விட்டுட்டேன். வேற ஆளா இருந்திருந்தா வெட்டி போட்டிருப்பேன். பாருங்கப்பா, பாட்டி எப்படி பேசுறாங்கன்னு. என் மேல இருக்கிற பாசத்துல தாண்டா அப்படி பேசுறாங்க. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. சரி, அதெல்லாம் விடுங்கப்பா. காவியா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். எந்த தகவலும் கிடைக்கல. எனக்கு நம்பிக்கை இருக்குடா, கண்டிப்பா வந்துருவா. ஹலோ, நான் காவியாவோட பாட்டி பேசுறேம்மா. நீங்களா? பவித்ரா பேசுறேன் பாட்டி. பவித்ரா, நான் உன்கிட்ட பேசணும்னு தாம்மா ஃபோன் பண்ணேன். நல்ல வேளை நீயே எடுத்துட்ட. சரி பாட்டி, அவர் வந்துட்டாரு, நான் வச்சிடுறேன். ம். ம். எப்பா, எங்க காணோம்? ஏய், என்னடி தேடுற? இல்ல, இங்க விளக்க மாதிரி இருந்துச்சு, அதை தான் தேடுறேன். என்னது? விளக்குமாறா? இப்ப எதுக்கு தேடுற? அதுக்கு எதுக்கு உங்க உடம்பெல்லாம் இப்படி உதறது? ஏன் மறுபடியும் தண்ணி போட ஆரம்பிச்சிட்டீங்களா? சேச்சா, தண்ணியெல்லாம் மறந்து நாளாச்சு. அப்படியே நினைப்பு வந்தாலும் ஓடி போய் கடையில கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிருவேன். அப்புறம் ஏன் கண்ணெல்லாம் செவந்திருக்கு? அது கண்ணு வலி, மெட்ராஸை. ஓ இல்லையே, உங்களை பார்த்தா அடி வாங்கிட்டு வந்த மாதிரில தெரியுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல, உங்க உடம்ப பார்த்தா 4 பேரு குமுறுன மாதிரில தெரியுது. ஏய், அது என் மூஞ்சி அப்படிதானே? நீதான் கல்யாண நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கல. என்ன புதுசா பாக்குற மாதிரி பேசுற? தெரியும். ஆனா இப்போ உங்க மூஞ்சி இஞ்சி தின குரங்கு மாதிரில இருக்கு. என்னடி பேச்சோட பேச்சா குரங்குங்கிற?
ஆமா, நீங்க காவியா வீட்டுக்கு அவளை தேடி போனதெல்லாம் சொன்னாங்க. ஆமா, காவியா வந்துட்டா கூட்டிட்டு போங்கன்னு போன் வந்துச்சு. அதான் தம்பி தான் காவியா நினைப்புல கஷ்டப்படுறானே நினைச்சுக்கிட்டு கூட்டிட்டு வரலான்னு போனேன். காவியா இருந்தா தானே கூட்டிட்டு வரதுக்கு. காவியா வந்துட்டான்னு உங்களுக்கு போய் சொல்லி ஒரு போன் வந்துச்சு, நீங்க போனீங்க, அப்படிதானே? இப்ப பஞ்சரான லாரி டயர் மாதிரி வந்து நிக்கிறீங்க. பாட்டி நல்லா கொடுத்து அனுப்பிச்சாங்களா? என்னடி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கிண்டல் பண்றியா? இருக்குடி, உனக்கும் காவியாவுக்கும் வைக்கிற வேட்டு. என்னங்க, அப்படியே போய் சும்மா உட்காந்துடாதீங்க. உடம்புல அடிப்பட்ட காயெல்லாம் ஆறாது. சுடு தண்ணி வச்சு குளிங்க. என்ன முறைக்கிறீங்க? போங்க.